கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 112:7. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். Psalm 112:7. Their hearts are steadfast, trusting in the Lord. அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீது ஆடுகளின் பின்னே தெரிந்தவன். கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்து இஸ்ரவேலின் ராஜாவாக அவனை ஆயத்தப்படுத்தினார். சவுல் ராஜா தன் மருமகனான தாவீதை கொல்ல பலமுறை வேட்டையாடினான். மட்டுமல்ல, எதிரிகளால், விரோதிகளால், சொந்த மகனால் தாவீது மிகவும் காயப்படுத்தப்பட்டார். எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார். கர்த்தர் மேல் அவர் நம்பிக்கை இருந்தது. கர்த்தரை நம்பி தைரியமாக திடமாக காணப்பட்டார். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் கர்த்தரை தேடினார். ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன் என்று அவர் சங்கீதங்களில் எழுதுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையும் தவனமாக அவர் காணப்பட்டார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று அவருடைய சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தைரியமாக காணப்பட்டார். எதனையும் எதிர்கொள்ள தயாராக அவர் இருந்தார். ஏனெனில் கர்த்தர் மேல் அவரது முழு நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தது. இன்று உங்களுடைய, என்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் யார் மேல் இருக்கிறது? நாம் எந்த காரியத்தையும் எதிர்கொள்ள தைரியமாய் காணப்படுகிறோமா? நம்முடைய இருதயம் உறுதியாய் இருக்கிறதா? நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். தைரியமாய் இருப்போம். ஆமன். எங்களை திடப்படுத்துகிறவரே, பரமபிதாவே, தர்மியான ஜெப நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றோருடைய செல்போனிலே அதிக நேரம் விளையாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் விளையாட்டுகளிலே மும்முரமாய் ஈடுபடுகிற சிறு குழந்தைகளுக்காக, பள்ளி குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். மூளை செயல்திறன் குறைவு ஏற்பட்டு படிப்பில் பின்தங்குகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சுவாமி, தேவனாகிய கர்த்தர் பெற்றோருக்கு நீர் கற்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செல்போனை பிள்ளைகளிடம் கொடுக்காதபடி தடை செய்ய கிருபை செய்யுங்க. சிறு குழந்தைகள் செல்போனுக்கு விலகி ஜீவிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமென்று உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு குழந்தைகளை பாதுகாத்தருளும், படிப்பில் கவனம் செலுத்த கிருபை செய்தருளும், செல்போனுக்கு அடிமையாகாதபடி இருக்க கிருபை கொடுங்க. செல்போனை அடிமைப்படுத்துகிற பிசாசுடைய வல்லமைகள் அகற்றப்பட உம்முடைய கரத்திலே சிறு குழந்தைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. சிறு குழந்தைகளை பாதுகாக்கிறதற்காக நன்றி. செல்போனுக்கு விலகி ஜீவிக்க போகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.